சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாழும் இறை குலமே. கவலைகளால் மனம் கலங்கையிலே உந்தன் கரங்களால் என்னை தாங்க வந்தாய். ஆறுதல் தேடி நான் அலைகையிலே உந்தன் பொறிகளில் கருணை மழை பொழிந்தாய். புதிய உறவுகள் மலர்ந்திடவே உந்தன் அன்பின் பலியினில் கலந்திடவே. புதிய உறவுகள் மலர்ந்திடவே உந்தன் அன்பின் பலியினில் கலந்திடவே. ஓர் குலமாய் ஒன்று கூடி வந்தோம். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாழும் இறை குலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இனியவர்களே, இயேசுவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக திருப்பலியை ஒப்பு கொடுக்க புதன்கிழமை நம் குடும்பங்களுக்காக செபிக்க புனித சூசையப்பரை மனதில் கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த நாளிலே உழைத்து உண்ணுங்கள் என்ற செய்தி முதல் வாசகத்திலும், தீமையை விட்டு விலகி இருங்கள், உங்கள் உள்ளம் நன்மையானதாக இருக்கட்டும் என்ற செய்தி தரப்படுகிறது. உழைக்கும் மக்கள் என்றுமே நன்மையே நினைப்பார்கள். உழைக்காதவன் வெட்டியாக இருக்கிறவர் தான் தீமை தவறை நினைப்பதற்கு நேரம் இருக்கும். உழைக்கும் மனிதர்களுக்கு நன்மை செய்வதற்கு கூட நேரமில்லாத அளவிற்கு வாழ்வு சிறந்திருக்கும். ஆகவே என் வாழ்க்கை நன்மையாக உழைப்பாக இருக்கிறதா, என் குடும்பத்தை உயர்த்துகிறதா என்ற எண்ணத்தோடு இத்திருப்பலியில் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய திருப்பலியில் டியோனா சிங்சன் பிறந்த நாள் நன்றியாக இத்திருப்பலியை ஒப்பு கொடுப்போம். மேலும் ஆசீர் அனின் ரொமால்ட் லிடியா குடும்ப நன்றியாகவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். அந்தோணி மிக்கேல் அமுதா குடும்ப நன்றியாகவும் நினைத்த காரியம் நடப்பதற்காகவும் பிள்ளைகளுடைய வேற குழந்தைகளின் நல்வாழ்விற்காகவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். மேலும் இறைவனில் இணைந்த சுவாமிதாஸ், அந்தோணி சவரிமுத்து, கனியம்மாள் ஆன்ம இளைப்பாற்றுக்காகவும், இயேசுவடியான், சந்தனம், பாஸ்கர் ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும் இத்திருப்பலியை ஒப்பு கொடுப்போம். இத்திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கோரும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் அல்ல இறைவன்
நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத்தருவதை மக்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலகச் சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ராப்பகலாய் வேலை செய்து கொண்டே கடவுளின் நற்செய்தியை உங்களுக்கு பறைசாற்றினோம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 9 முதல் 13 முடிய. அன்பர்களே, நாங்கள் எவ்வாறு பாடுபட்டு உழைத்தோம் என்பதை நினைத்து பாருங்கள். உங்களுள் எவருக்கும் சுமையாயிராதபடி எங்கள் பிழைப்புக்காக ராப்பகலாய் வேலை செய்து கொண்டே கடவுளின் நற்செய்தியை உங்களுக்கு பறைசாற்றினோம். நம்பிக்கை கொண்டுள்ள உங்கள் முன்பாக நாங்கள் மிகவும் தூய்மையோடும் நேர்மையோடும் குற்றமின்றியும் ஒழுகினோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, கடவுளும் சாட்சி. ஒரு தந்தை தம் பிள்ளைகளை நடத்துவது போல உங்களை நடத்தினோம். தம்முடைய ஆட்சியிலும் மாட்சியிலும் பங்கு பெற உங்களை அழைக்கும் கடவுளுக்கு ஏற்ப நடக்குமாறு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுரை வழங்கினோம். உங்களை ஊக்குவித்தோம், வற்புறுத்தினோம். இவையெல்லாம் உங்களுக்கு தெரிந்தவையே. கடவுளின் கட்டளையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். இதற்காக நாங்களும் கடவுளுக்கு இடைவிடாது நன்றி கூறுகிறோம். உண்மையாகவே அது கடவுளுடைய வார்த்தைதான். அதுவே நம்பிக்கை கொண்ட உங்களில் செயலாற்றுகிறது. ஆண்டவர் நல்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 139. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். 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 உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும்? உமது திருமுன்னிருந்து நான் எங்கே தப்பியோட முடியும்? நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர். பாதாளத்தில்
படுக்கையை அமைத்து கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் கதிரவனின் இடத்திற்கு பறந்து சென்றாலும் மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும். உமது வலக்கை என்னை பற்றிக் கொள்ளும். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். உண்மையில் இருள் என்னை மூடிக்கொள்ளாதோ? ஒளி சூழ்வதென இரவும் என்னை சூழ்ந்து கொள்ளாதோ என்று நான் சொல்லாலும் இருள் கூட உமக்கு இருட்டாயில்லை. இரவும் பகலை போல ஒளியாயிருக்கின்றது. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவின் வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பும் உண்மையாகவே நிறைவடைகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உழைப்பு, 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 இதுதான் வாழ்வின் அடிப்படை. நெற்றி வேர்வை நிலத்தில் விழ உழைத்து உண். உழைக்காதவன் உண்ணலாகாது. ஆகவே குழந்தை முதல் பெரியவர் வரை உழைப்பை அடிப்படையாக கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் தீமை தவறுக்கு இடமில்லை. இலவசமாக பெற்றது வீழ்ந்து விட்டது என்று சொன்னால் அதிக கவலை இருக்காது. உழைத்து பெற்றதை இழந்தோம் என்றால் பெரும் கவலை இருக்கும். உழைப்புதான் ஒரு மனிதனுக்கு முகவரி கொடுக்கும். ஆனால் இந்த உழைப்பை பல நேரங்களில் இந்த பிள்ளைகள் இளையோர் செய்ய விடாமல் தடுப்பது இன்றைய சூழல். என் மகன், என் மகள், நான் அவர்களுக்கு சம்பாதித்து வைத்து விடுவேன், அவர்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம், பின்னால் பார்த்து கொள்ளட்டும் என்று நினைக்கும் தாய் தந்தை அத்தனையும் அந்த பிள்ளைகளுக்கு சாத்தான்கள். ஏனென்றால் பல வீடுகளில் குழந்தை எழுந்திருப்பதும் எந்த நேரம் பரவாயில்லை, விடுமுறையா, கோவிலுக்கு போக வேண்டாம், பரவாயில்லை, தூங்கிவிட்டு கிடக்கட்டும். அந்த பையனுக்கு பிரஷில் பேஸ்ட் எடுத்து கொடுக்க வேண்டும், அல்லது தண்ணீர் நனைத்து கொடுக்க வேண்டும், தட்டு கழுவி கொடுக்க வேண்டும். எல்லாம் செய்வது இந்த தாய்மார். தந்தையர்களா, சரி விடுங்க, அவன் பின்னால பார்த்து கொள்ளட்டும். இத்தனை செயல்பாடுகளும் சாத்தான் செயல்பாடு. பிற்காலத்தில் அவன் முழு மனிதனாக வாழ்வதற்கு தடையாக இருப்பதை அவனவன் செயலை அவனவன் செய்ய வேண்டும். குருவானவர் கூட திருப்பலியோடு நிறுத்திவிடக் கூடாது. மாறாக அவரும் உழைக்க வேண்டும். உழைக்காதவன் உண்ணலாகாது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி பிரிவு 23 வாசிக்கப்படக்கூடிய இறைமொழிகள் 27 முதல் 32 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த
கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள். அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன, அவற்றின் உள்ளேயே இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராக தோற்றமளிக்கிறீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்ததாய் இருக்கிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள், நேர்மையாளர் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள். எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களின் வழிமரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உனக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உனக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்து தருகின்றேன், என்னோடு இணைத்து தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். பிறருக்காக வாழ்வதில் நானும் என்னையும் உம்மிடம் தருகின்றேன். பிறருக்காக வாழ்வதில் நானும் என்னையும் உம்மிடம் தருகின்றேன். பிறரின் சுமையை விரும்பி சுமக்க என்னையும் தகுதியாக்குவாய், என்னையும் தகுதியாக்குவாய், எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். சகோதரர்களே, சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கினீரே. உம் திரு அவையின் ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள
எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது திருமகன் தனது அருளாலும் ஆசினாலும் எங்களை புனிதப்படுத்தினார். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவர் இயேசுவை நம் குடும்பங்களில் தலைவராக இருந்து ஆட்சி செலுத்த நற்கருணையில் வரவேற்போம். ஆண்டவரை, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாம்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். தகுதியற்ற எங்களை நீர் தேர்ந்தெடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியார் எங்களை இணைத்தருள். உலகெங்கும் வர இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் அனைவர் மீதும் இரக்கமாயும். ஆண்டவரை, எங்கள் குடும்பத்தில் இறந்தவர்கள் மீது இரக்கமாயும். ஆண்டவரை, எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் உழைப்பின் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உமக்கு உகந்தருளாக வாழ்ந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுள் நம் தந்தை, நம் குடும்பத்தின் தந்தை. உழைக்க வேண்டும் என சொல்லி இருக்கிறார். உழைக்கிறவர்களினால் ஊரில் குடும்பத்தில் பிரச்சனை இல்லை. ஆகவே இறைவா, நானும் என் பிள்ளைகளும் உழைத்து உயர்வோம் என்ற எண்ணத்தோடு ஆண்டவரின் ஜெபத்தை ஜெபிப்போம். பெண்ணுலகில் உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். மது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காக எம்மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது மேல் கொண்டுள்ள நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்துள்ள திருவளங்குள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தவர், நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்த நம்மை பாதுகாத்து நம்ம நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்லும். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவினான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவினான் நின்றிருந்தேன்.
என் உள்ளம் தேடி வருகின்ற நேரமிது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. நாளை காலையில் ஆலயத்தில் திருப்பலி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாக செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலைத்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாய் இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்கும் கோரை ஏந்திடும். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்கும் கோரை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னி தாயாரின் பத்தானியல்லோ, கன்னி தாயாரின் பத்தானியல்லோ, உன்னதமாய் பேருமாட்சி உற்ற பாக்கியனே. உன்னதமாய் பேருமாட்சி உற்ற பாக்கியனே. சென்னி மகுட முடி புனைந்த மன்ன கோத்திர மாதவா. சென்னி மகுட முடி புனைந்த மன்ன கோத்திர மாதவா. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. திருச்சிலுவை நாளி தீயோண்டமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. மரியே வாழ்க.